டைம் டிராவல் பண்ணணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நமக்கு பாஸ்ட் போய் தாத்தா வித்த லேண்ட விற்க போற டைமை தடுத்து நிறுத்தணும் போல இருக்கும். சிலருக்கு ஃபியூச்சர் போய் நம்ம எவ்வளோ பெரிய பில்லியனர் அல்லது மில்லியனர் ஆயிட்டோன்னு பார்க்கணும் போல இருக்கும். ஏன்னா டைம் டிராவலோட ரியல் ஃபேக்ட் என்னன்னா, நீங்க பாஸ்ட் போய் சில விஷயங்களை மாற்றிட்டு வரணும், அல்லது ஃபியூச்சர் போய் ஏதாவது பண்ணிட்டு வரணும். அதனால் உங்க பிரசன்ட் லைஃப் மாறணும். ஆனா இப்ப வரைக்கும் டைம் டிராவல் மூவிஸ்ல தான் சாத்தியம்னு உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனா டைம் டிராவல் அது உண்மையா? இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு ரியல் இன்சிடென்ட், அசல் டைம் டிராவல் கதை. அது கேட்ட பிறகு உங்க மூளை யோசிக்க வைக்கும். மேலும் டைம் டிராவல் ரியலா சாத்தியமா? கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ்னா என்ன? இதெல்லாம் இன்றைய இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இன்னைக்கு டைம் டிராவலோட மிஸ்ட்ரி திறக்க போகுது. முதல் கேள்வி, பிராக்டிக்கலா டைம் டிராவல் சாத்தியமா? பதில் ஆமா. இந்த பதிலை சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவருடைய கருத்துப்படி பிசிக்ஸ் புத்தகத்திலையும் எந்த லாலையும் டைம் டிராவல் முடியாதுன்னு எங்கேயும் எழுதல. அவர் சொல்றாரு, டைம் ஒரு நதி மாதிரி. பெரிய கல்லு வந்தா நதி ஸ்லோ ஆகும், சரிவு வந்தா வேகமா ஓடும். அதாவது நதி ஸ்பீடு மாறுவது போல டைமோட ஸ்பீடும் மாறும். அதனால டைமின் வேகத்தை மாற்ற முடியும். அந்த மாறும் வேகத்தால தான் டைம் டிராவல் சாத்தியம், அதுவும் ரியல் லைஃப்ல. நம்ம யூனிவர்ஸ்ல சில ஆப்ஜெக்ட் இருக்கு, ரொம்ப ஹை கிராவிட்டி உடையவை, பெரிய பிளானட்ஸ், பிளாக் ஹோல்ஸ். இந்த ஹை கிராவிட்டி உள்ள இடங்கள்ல டைம் ஸ்லோ ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணினா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டைம் ரொம்ப ஸ்லோ ஆகும். இப்ப நீங்க கேப்பீங்க, இதுல எப்படி டைம் டிராவல்? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்க வயசு 20ன்னு வச்சுக்கலாம். நீங்க 2 வருடம் லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது லைட் ஸ்பீட்ல 2 வருடம் போய் 2 வருடம் திரும்பி வந்தா மொத்தம் 4 வருடம். டெக்னிக்கலா உங்க வயசு 24 ஆகணும். ஆனா டைம் டைலேஷன் ரூல்ஸ் படி உங்க டைம் ஸ்லோவா ஓடி இருக்கும். பூமியோட டைம் நார்மலா ஓடி இருக்கும். அப்படின்னா நீங்க 4 வருடத்துக்கு பிறகு திரும்பி வந்தா பூமியில இருக்கிறவங்களுக்கு 4 வருடம் அல்ல, 40 வருடம் கூட கடந்து போயிருக்கும். அதாவது நீங்க ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்த மாதிரி. இதுதான் டைம் டைலேஷன். ஆனா இது இப்போ ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ற டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்ல. இப்ப நீங்க கேப்பீங்க, டெக்னாலஜியே இல்லைன்னா எப்படி நம்புவது? அதுக்காக இந்த இன்சிடென்ட். மார்ச் 2003 ஆண்ட்ரூ கார்ல்சன்னு 44 வயசு ஆள் கனடால FBI-யால் கைது செய்யப்பட்டார். ஏன் தெரியுமா? 2 வாரத்துல $800 இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல $350 மில்லியன் சம்பாதிச்சிருந்தார். எந்த ஷேர் லாபம் தரும்னு முன்பே தெரிஞ்ச மாதிரி முதலீடு பண்ணினார். அதனால் FBI-க்கு சந்தேகம். விசாரணை நடத்தினாங்க. அவர் சொன்னது, நான் ஒரு டைம் டிராவலர், 250 வருடம் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன். அதனால தான் எந்த ஸ்டாக் ஏறும்னு தெரியும். FBI நம்பவே இல்ல. அவர் ஃபியூச்சர்ல நடக்க போற சில சம்பவங்களையும் சொன்னார். ஆனாலும் போலீஸ் நம்பவில்லை. மேலும் அவர் சொன்னார், நான் ஃபியூச்சருக்கு போய் ஒரு கொடிய நோய்க்கு மருந்து கொண்டு வரலாம். ஆனா அதிகாரிகள் நம்பவில்லை. மேலும் விசாரிச்சப்போ டிசம்பர் 2002க்கு முன்னாடி அவருடைய எந்த ரெக்கார்டும் இல்ல. அவர் இருந்ததே இல்ல மாதிரி. அவரோட பெற்றோர் யார், எங்க இருந்தார், எங்க இருந்து வந்தார், எதுவும் பதிவில்லை. பின்னர் அவர் மர்மமாக மாயமானார். அதற்கு பிறகு ஆண்ட்ரூ கார்ல்சன் எங்கேயும் கிடைக்கவில்லை. போலீஸ் ரொம்ப தேடியும் எந்த ட்ரேஸும் கிடைக்கவில்லை. சிலர் நம்புவது அவர் ரியல் டைம் டிராவலர். ஆனா இதுவே மட்டுமில்ல, ஃபியூச்சர்ல இருந்து மக்கள் இப்போ வர்றாங்கன்னு மட்டுமில்ல, டைம் டிராவல் டெக்னாலஜி ஃபியூச்சர்ல இருக்கலாம். நம்ம பழமையான இந்திய நூல்கள்லையும் டைம் டிராவல் குறித்த கதைகள் இருக்கு. விஷ்ணு புராணத்துல காகுத்மி என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் பிரம்மலோகத்துக்கு போனார், தன் மகளின் திருமணம் குறித்து ஆலோசனை கேட்க. அங்க டைம் ரொம்ப ஸ்லோ. அவர் கொஞ்ச நேரம் தங்கினார். ஆனா பூமியில் பல 100 வருடம் கடந்து போயிருந்தது. திரும்பி வந்தபோது நேரம் மிக அதிகமாக மாறியிருந்தது. இந்த கதையில் தெளிவாக சொல்லப்படுகிறது, வேறு வேறு லோகங்களில் டைம் வேற மாதிரி ஓடும். இது ஐன்ஸ்டீன் சொன்ன டைம் டைலேஷன் தியரியோட மேட்ச் ஆலுது. அதாவது பழைய காலத்திலேயே இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கலாம். காகபுஷுண்டி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ராமாயணம், மகாபாரதம் பலமுறை நடந்ததை பார்த்தவர்னு சொல்லப்படுகிறது. அவர் டைம்ல பயணம் செய்ய முடியும், வேறு யூனிவர்ஸுகளுக்கும் செல்ல முடியும். அதாவது மல்டிவர்ஸ் கான்செப்ட்.
பழமையான இந்திய புராணங்கள்லயே இந்த மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இருந்ததாக கூறப்படுகிறது. டெக்னாலஜி பற்றிய டீடைல்ஸ் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட். இப்போ இந்த நேரத்திலேயே நம்ம உலகத்துல டைம் டிராவல் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? நம்ம பூமியை சுற்றி வரும் சேட்டிலைட்ஸ், அதாவது ஜிபிஎஸ் வேலை செய்ய உதவும் சேட்டிலைட்ஸ், அவற்றைக்குள் அட்டாமிக் கிளாக் இருக்கு. இந்த சேட்டிலைட்ஸ் 8700 மைல்ஸ் பர் ஆர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகிறது. இந்த வேகம் லைட் ஸ்பீடுக்கு சமம் இல்லை, ஆனா கம்பேரிட்டிவ்ல ரொம்ப அதிகம். இந்த சேட்டலைட்ஸ் ரொம்ப வேகமா சுத்துறதால அவங்களோட டைம் நம்ம நார்மல் உலகத்தோட டைமை விட கொஞ்சம் ஸ்லோவா ஓடும். ஒரு நாளுக்கு இந்த சேட்டலைட்ஸ் நம்ம உலக டைமை விட சுமார் 7 மில்லி செகண்ட்ஸ் வித்தியாசம் உருவாக்கும். அதாவது பூமி டைம், சேட்டலைட் டைம் இரண்டுக்குள்ள 7 மில்லி செகண்ட்ஸ் கேப் வரும். அதனால அந்த அட்டாமிக் கிளாக்ஸை தினமும் 7 மில்லி செகண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ரீசெட் பண்ணுறாங்க. அப்போதான் பூமியில இருக்கிற எல்லா டிவைசஸும் சேட்டலைட்ஸும் பெர்ஃபெக்ட்லி சிங்க்ரோனைஸ்டா இருக்கும். அதாவது நம்ம சேட்டலைட்ஸ் தினமும் 7 மில்லி செகண்ட்ஸ் அளவுக்கு டைம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த டைம் டிராவல் ரொம்ப எக்ஸைட்டிங் இல்ல. ஏன்னா ரியல் ஜாலி என்னன்னா, பாஸ்ட் போய் ஏதாவது பெரிய மாற்றம் பண்ணணும், அல்லது ஃபியூச்சர் போய் ஏதாவது மாஸ் விஷயம் பார்த்து வந்து இப்போ சொல்லி எல்லாரையும் ஷாக் ஆக்கணும். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. மூவிஸ்ல காட்டுற மாதிரி டைம் டிராவல் நம்மளால இப்போ செய்ய முடியாது. அல்லது நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகியிருக்கலாம், ஆனா அது நம்ம கிட்ட வரல. ரீசன் எதுவாக இருந்தாலும் நீங்க இப்போ ஹாரி பாட்டர் மாதிரி டைம் டிராவல் பண்ண முடியாது. ஹாரி பாட்டர் கூட ரியல் லைஃப்ல அதை பண்ண முடியாது. அவன் மூவியில பண்ணினது மூவிக்காகத்தான். ஆனா இப்போ நான் சொல்ல போறது ஹாரி பாட்டர் மூவியை காட்டிலும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாரடாக்ஸ். அதோட பெயர் கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ். நம்ம தமிழ் மொழியில சொன்னா தாத்தா பாரடாக்ஸ். இந்த தியரி படி நீங்க பாஸ்ட் போய் உங்க தாத்தாவை சுட்டுட்டீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. நான் சுட சொல்லல, எக்ஸாம்பிள்காக சொல்றேன். அதுவும் உங்க அப்பா பிறக்கும் முன்னாடி. அப்படின்னா தாத்தா இல்லனா அப்பா இருப்பாரா? அப்பா இல்லனா நீங்க எப்படி பிறந்தீங்க? அப்போ கேள்வி, நீங்க பிறக்கவே இல்லனா பாஸ்ட் போய் தாத்தாவை சுட்டது யார்? அல்லது யாராவது பாஸ்ட் போய் தாத்தாவை சுட்டிருந்தா அவர் யார்? ஏன்னா நீங்க பிறக்கவே இல்ல. ஆனா நீங்க பிறந்து பாஸ்ட் வந்திருக்கீங்கன்னா அப்போ தாத்தா சாகக்கூடாதே. ரொம்ப கன்ஃபியூசிங் இல்லையா? இந்த கிராண்ட்ஃபாதர் தியரி நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க டைம் டிராவல் பண்ண முடிந்தாலும் உங்க பாஸ்ட் அல்லது பிரசன்ட்ட மாற்ற முடியாது. மாற்ற முயற்சி பண்ணினா ஒரு டேஞ்சரஸ் பாரடாக்ஸ்ல சிக்கிக்குவீங்க. அது லாஜிக்கால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த தாத்தா பாரடாக்ஸோட தான் இன்றைய வீடியோ முடிக்கிறோம். இந்த தியரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. நீங்க டைம் டிராவல் பண்ண முடியும் என்றா நீங்க எங்க போவீங்க? பாஸ்டுக்கு போய் ஒரு பெரிய வரலாற்று சம்பவத்தை பார்க்கவா? அல்லது ஃபியூச்சருக்கு போய் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கவா? அல்லது உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய மிஸ்டேக்கை திருத்தவா? உங்க ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட மர்மங்கள், உண்மை சம்பவங்கள், வரலாற்று ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மர்மம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா டைம் டிராவல் பண்ணிட்டு வந்து உங்க கையை பிடிச்சு நானே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவேன். சும்மா ஜோக் தான். உலகத்துல இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அதை சொல்லதான் மர்மம் மீடியா இருக்கு.